உங்க மாப்பிள்ளை மேல உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல. உங்க மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சண்டை இருந்துச்சா? தெரியாது. இதை பாருங்கம்மா, நீங்க எங்களுக்கு கோஆப்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி அதை நீங்க பண்ணலன்னா இந்த கேஸை சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்கம்மா, கடைசியா உங்க பொண்ணை எப்போ பார்த்தீங்க? நிறைய சொத்து இருக்கு, நிறைய படிச்சவன்னு நம்பி என்ன ஸ்ரீதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் நிறைய சீட் ஆடி இருந்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்டாரு. அவரை கல்யாணம் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியறதுக்குள்ளேயே ஸ்ரீக்கு 10 வயசு. அந்த 10 வருஷம் நரகத்தை பார்த்த எனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னோட சுயநலத்துக்காக சிறிய அங்கிருந்து நான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். வா, இங்கே இருந்தினா நீ செத்து போயிருவ. அம்மா சகுந்தலா, ஆனா சிரி என் கூட வரல, அவ தாத்தா கூட இருந்துட்டா. நான் சொல்றத கேளுமா. அன்னைக்கு சிரியோட கண்கள்ல கவலைய விட என் மேல இருந்த வெறுப்பை தான் நான் பார்த்தேன். நான் அதுக்கப்புறமா ஸ்ரீதருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு சீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ சரி பெருமாள சொத்து இருக்கா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமாவோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வந்துச்சு. எங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் அது சிரிக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ அந்த சொத்து வேல்யூ என்ன இருக்கும்? இப்ப இருக்கிற மார்க்கெட் வேல்யூ படி கிட்டத்தட்ட 50 crores வரைக்கும் போகும். இந்த விஷயம் ஸ்ரீனிவாஸ்க்கு தெரியுமா? இத சொன்னதே அவர்தான். ஸ்ரீனிவாஸ் வீட்டில் இருக்காரா? இல்ல, அவரு போய் 1 வாரம் ஆகுது. எப்ப வருவாரு எப்ப போவார்னே தெரியாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ஆயிடுச்சு. ஸ்ரீதருக்கு குடியும் சூதாட்டம் மட்டும்தான் பழக்கம். ஆனா இவருக்கு இல்லாத பழக்கமே இல்லை. ஸ்ரீனிவாஸ் நம்பர் 99486 554. நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது பிஸியாக உள்ளது. சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். உங்க ஹஸ்பண்ட் வந்தா கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்ரீனிவாசனோட போட்டோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூமா. ராமசுவாமி, எஸ் மேடம். ஒரு நம்பரும் போட்டோவும் அனுப்பி வைக்கிறேன். இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். சொந்த பொண்ணு செத்து போனா அம்மா எப்படி இருப்பாங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியல. டீ சாப்பிட்றீங்களா? ஸ்ட்ராங்கா? ஆஃபீஸ் பயங்கரமா இருக்கு. ஓகே, யூ மே கோ. I'll call you back. ஓகே சார். சொல்லுங்க. உங்களுக்கு சஞ்சய் எத்தனை நாளா தெரியும்? 5 இயர்ஸாக தெரியும். ஓ, சஞ்சய் எப்படிப்பட்டவர்? சஞ்சய் நல்லவங்கிறதுனால தான் 5 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸும் ரன் பண்ணுறோம். பார்க்குறீங்களே. அப்புறம் சரி, சிரி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். சஞ்சய் சிரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஐ மீன், அவங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். இன்ஃபேக்ட் தே ஆர் த பெஸ்ட் கப்பல். அவங்களுக்குள்ள காதலை தவிர சண்டை மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் பாஸ்ட் 6 monthsல இருந்து சிரி சஞ்சயை விட உங்க கூட தான் நிறைய கான்டாக்ட்ல இருந்திருக்கா. எதுக்கு? அது என்னோட பர்சனல் மேட்டர். அந்த பர்சன் உயிரோட இருந்தா அது பர்சனல் மேட்டர். இப்போ அந்த பர்சன் உயிரோட இல்லை. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க சார். சார், எனக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. அவ என் தங்கச்சி மாதிரின்னு சொன்னாலும் அதை நம்புற சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை. கொலை பண்ணவனை விட்டுட்டு கான்ஸ்டபிள்ஸை என் வீட்டு முன்னாடி ஸ்பையாக வச்சுருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. ஏற்கனவே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா? எதுவாக இருந்தாலும் என் லாயர் பேசுவார். ரைட். டீ எல்லாம் வேண்டாம் ராஜு. சார் இப்போ கிளம்புறாரு. சார் பயங்கர பிஸின்னு நினைக்கிறேன். ரொம்பவே. எனக்கு இப்போ தேவை டீ இல்லை துர்கா, சரக்கு. குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சுன்னு எப்பயும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்கெட்ச் தான் போட்டு பக்கம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள்ல எல்லாருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட லைஃப் செட்டில் ஆயிரும். ஸ்ரீனிவாசன் பில்லியனா அண்ணன் குடிச்ச மாப்பிள்ள வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு.
ஏய் நீ ராமு தானே? ஆமா சார். எங்கடா ஒளிஞ்சு ஓடுற? 2 நாளா உன்னை தேடிட்டு இருக்கோம். நான் எதுவும் செய்யல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். இவனை வண்டியில ஏத்து. சார் ஏய், நான் எதுவும் போடா. செய்யல சார். போ. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். எங்க போறீங்க? அண்ணன் சரக்கு வாங்கி கொடுக்குறான்னு வந்தோம் சார். குடிச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்களை சார். கூட்டு போய் விசாரிங்க. ஸ்ரீனிவாஸ் தானே? ஸ்ரீனிவாஸ் சார், ஒரு மர்டர் கேஸ் என்கொயரிக்கு சிஐ சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாரண்ட் இருக்கா? இது என்கொயரி சார், அரெஸ்ட் இல்ல. மரியாதை கொடுத்தா வருவேன். இவ்வளோ ஒரு ஆள்னு இவனுக்கு மரியாதை. வாங்க சார். இது Cheers. வா போலாம். நான் பிறந்ததும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் வளரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்தேன். யாரும் இல்லாத என் வாழ்க்கையில் ஷரத்தோட நட்பு குடும்பம் இல்லாத குறைய தீர்த்து வச்சுது. அதனால தான் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஷரத் மூலியமா எனக்கு சிரி அவளோட தாத்தாவும் அறிமுகமானாங்க. எதிர்பாராத விதமா மறுபடியும் நான் சிறிய nodori.comல சந்திச்சேன். எங்களோட அறிமுகம் காதலா மாறிச்சு. சிரியோட அறிமுகம் என் வாழ்க்கையை மாத்திச்சு. ஹலோ. ஹாய். அது வரைக்கும் அனாதையா இருந்த எனக்கு சிரியோட காதல்னால இந்த உலகமே என்னோடதுதான்னு தோணுச்சு.